ஹலோ கைஸ், எல்லாருமே வந்து டெய்லி vlog இல்லைனா லாங் வீடியோ அந்த மாதிரி போட சொல்லி கேட்குறீங்க. ஆனால் அந்த மாதிரி போட்டால் எனக்கு வியூஸே அவ்வளோ போகவே மாட்டேது, ஷார்ட்ஸ் தான் போகுது. பட் ஆனால் நீங்கள் நிறைய பேர் இல்லை, ஆனால் கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் பேர் கேட்டிருக்கீங்க லாங் வீடியோலாம் போட சொல்லி. சரி, அதனால் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். ஏன் எடுக்க போகிறேன்னா, இன்றைக்கி வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. அப்படியே சாமான் துலக்காமல் நேற்று வந்து ஜோசப் வீட்டில் தான் இருந்தாங்க. ஜோசப் வீட்டில் இருந்தாலே எனக்கு வேலையே ஆகாது. ஆனால் பார்த்திங்கன்னா வீடே ஒரு இதுவாக அட்டகாசம் பண்ணி வச்சுட்டு போன மாதிரி, அந்த மாதிரி ஒரு வீடு ஒரு மாதிரி நிலமையில் இருக்குது. பெட்ரூம் அதுக்கு மேலே இருக்கும், கிச்சன் ரூம் வந்து அதுக்கு மேலே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் வாங்கி 1 month ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், வாங்கியாச்சு. நான் ஜோசப் கிட்டே கேட்டது சின்னதாக ஒரு பவுலில் ஒரே ஒரு மீன் போட்டு ஏன்னா அப்போ தான் நான் க்ளீன் பண்ண முடியும். டக்குன்னு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளீன் பண்ணுறது அவ்வளோ பேர் வேலையே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் பிடிக்கும் சின்னதாக. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பெருசாக வாங்கிட்டு வந்து, கொஞ்சம் பெருசாக டேங்க்கு பெருசாக வாங்கிட்டு வந்து அதில் ஒரு 20 மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. இப்போது அந்த ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா நாரி போய் கிடக்குது. அதுங்க டாய்லெட்லாம் போய் வச்சு கலரே மாறி ஒரு மாதிரி கிடக்குது. அவங்களும் க்ளீன் பண்ணுறது கிடையாது. நான் இதுக்காக தான் நான் அப்போவே சொன்னேன், அவங்க வாங்க போகும்போதே சொன்னேன், இல்லை இது வாங்காத, சின்னதாக வாங்க போதும்ன்ட்டு. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. அதனால் என்னால் முடிஞ்சதை கீக்கிலாம் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் அப்படியே என்னால் முடிஞ்சது எப்படி க்ளீன் பண்ண முடியும் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி வீடு ஃபுல்லாக இப்போ யாரை கட்டுறது தான் இப்போ வந்து ஒரு vlog-ஆக எடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, நீங்கள் சொன்னதுக்காக தான் நான் வந்து இந்த லாங் வீடியோ போடுறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் மறக்காமல் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் போட்டுட்டு, அப்படியே மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. கேபி சே ஹாய். லவ் யூ சொல்லு. லவ் யூ சொல்லு. அவர் ஆர்ட் காமிக்கிறாரோ. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சாமான் துலக்க போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு இருக்கிற எல்லா வேலையிலையும் இது தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய சாமான் இருக்குது, எப்படி துலக்க போகிறோம்னு தெரியல அப்படின்ட்டு அதே தான் ஓடிட்டுருக்கதால சரி ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா சாமானும் துலக்கிட்டு கிச்சன்லாம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சாமான் துலக்கிறது சுத்தமாக பிடிக்காது. நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கு வேறு எதனா வேலை கொடுங்க, இப்போ இருக்கிறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு வேலை, ஆனால் சாமான் துலக்கிறது மட்டும் எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது எனக்கு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்னா நான் வந்து 3 வருஷம் மாமனார் கூட ஃபுல்லாக அப்படி தானே இருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மாமியாரே வந்து சமையல் எல்லாமே செஞ்சுருவாங்க. எனக்கு என்ன வேலை இருக்கும்னா பெருக்கிறது, சாமான் துலக்கிறது, இது தான் இருக்கும். மெயினாக சாமான் துலக்கிறது தான் இருக்கும். அவங்க சமைச்சிருவாங்க, நான் சாமான் துலக்கணும். அங்கே போய் நான் ரொம்ப ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி, நம்ம சொல்லவும் முடியாதுல்ல, நம்மளுக்கு இது பிடிக்காதுன்ட்டு. எல்லா வேலையும் அவங்க பார்க்குறாங்க, நம்மளுக்கு இருக்க இந்த ஒரே வேலை இதை கூட நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு சாமான் துலக்குவேன். பார்த்திங்கன்னா அப்படியே பழகி பார்த்திங்கன்னா எனக்கு சாமான் துலக்கிறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போய் நான் வந்து சாமான் இருந்துச்சு, அதை போய் துலக்குவேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடி இதெல்லாம் பண்ண மாட்டேன். இல்லைம்மா பண்ணி பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சாமான் இருந்தாலும் துலக்கிடுவேன். அப்படி ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மாற்றிக்கிட்டேன். நிறைய நான் மாறி இருக்கேன், அது எனக்கே நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெலாம் வந்து வாஷிங் மிஷின் போட்டிருந்தேன், அதை வந்து ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து ஃபுல்லாக பெருக்கணும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. அது வந்து என்னால் என்ன பண்ணுறது, போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் போட முடியல. யாருன்னா என்னை வீடியோ எடுத்தால் தான் வந்து நான் போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி டைம் வரமாட்டேது. இவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க, டைமும் வந்து கரெக்டாக இருக்குது. சண்டே கூட ஃப்ரீ இல்லை, சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க சண்டேவும் வந்து டியூட்டி போவாங்க. போயிட்டு அப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம். அதனால் டைமே இருக்க மாட்டேது. சரி, ஓகே, நான் வந்து சீக்கிரமாக இதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி நான் சீக்கிரமாக ஹோம் டூர் போடுறேன். ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடு எப்படி இருக்குது என்ன இதுன்ட்டு. ஆனால் நான் இன்னொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டூர் கண்டிப்பாக நான் போடுறேன், ஷுவராக போடுறேன். ஏன்னா தெளிவாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ஓகே கைஸ், நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து லாங் வீடியோ கேட்குறதால நான் வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருந்தேன். எனக்கு எப்போ உடம்பு சரியாமல் நான் கேப் ஆச்சோ அதுலேருந்து எனக்கு ஷார்ட்ஸ் போட்டால் வியூஸ் போவே இல்லை. ஒரு நாள் 2 நாள் விட்டாலும் வந்து எனக்கு வியூஸ் போகிறது இதுவாகிடுது. ஆனால் என்ன பண்ணுறது, அதனாலேயே எனக்கு வந்து ஒரு மாதிரி டல்லாகிடுறேன். என்னடா இது வியூஸே போடணுமா அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து ரொம்ப நாள், இது வந்து இந்த வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வீக்ஸ் ஆயிடுச்சு கூட சொல்லலாம். எடிட் பண்ண முடியாமல் சரி ஷார்ட்ஸ் நல்லா போதேன்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதுக்கு அப்படியே நான் விட்டுட்டேன். சரி ஓகே, இப்போ ஷார்ட்ஸ் வந்து எதுவுமே எடுக்கலை, இந்த வீடியோ மட்டும்தான் பேலன்ஸில் இருக்குது. சரி ஓகே, இதை போட்டுடலாம் அப்படின்ட்டு இதை போடுறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு குட்டி சேனல் தான். வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்லாம் வந்து எதனா சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு வாட்டி நான் காமிக்கிறேன். பாத்திரம்லாம் வளக்கியாச்சு. இப்போ வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் வந்து பண்ணும்போது கரெக்டாக வருது அரிசி, நல்லா உடையாமன்றேன், எப்படி சொல்கிறது, அந்த தனியாக ஆகும்னு சொன்னால அது இல்லாமல் வருது நல்லா. அதுக்கப்புறம் நேற்று வந்து நைட்டு சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தேன், அது கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வெறும் சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான், இதே கிச்சன் ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓரளவு க்ளீனாக இருக்கா கைஸ், தெரியல எனக்கு. இப்படி தான் இருக்கும் எப்போவுமே. அவன் எப்படி பண்ணி வச்சுருந்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பெட்ரூம் போகலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடியும் என்னால். இதுக்கு மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா மீன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி டாய்லெட்லாம் போய் இப்படி பண்ணி வச்சுருக்கு. இப்போ வந்து இதை நான் தான் க்ளீன் பண்ணோம். பார்த்திங்கன்னா பெருசு, நம்மளால் லேடிஸால் தூக்கவே முடியாது, செம்ம வெயிட் இருக்கும். அதனால் அவங்க தான் க்ளீன் பண்ணோம். ஆனால் அவங்களுக்கும் டைம் இல்லை. அப்புறம் லீவ் இருக்க டைமில் அவங்க ரெஸ்ட்டு தான் பார்க்குறாங்க தவிர அதெல்லாம் க்ளீன் பண்ண முடியல. சரி ஓகே, நம்மளால் முடிஞ்ச பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ யாரும் வந்து ஐயோ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க. சும்மா என்னால் முடிஞ்சது நான் க்ளீன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்க்குறாங்க. அதுவும் இது கேவலமாக அவங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் தண்ணி இதுவாக தெரியுது, நேரில் பார்க்க கேவலமாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி கலரு இதுவாகி. ஸோ இது வந்து நான் தான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் வந்து கேட்டேன். சரி அவங்க இவ்வளோ பெருசு வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்னதாக கலராக வாங்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி சின்னதாக கலராக வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க பார்த்திங்கன்னா இல்லை ஒரே மீனாக பெருசாக வந்து அந்த ஃப்ளோரான் ஃபிஷ் இருக்குல்ல, அது ஆல்ரெடி அவங்க வளர்த்துருக்காங்க. அவங்களோட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரான் ஃபிஷ் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்கலாம், ஒன்று மட்டும் விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் வீட்டில், கலராக சூப்பராக இருக்கும், லைட்டில் போட்டு வச்சா செம்மையாக இருக்கும். அதனால் எனக்கு இந்த மாதிரி ஆசைனால இந்த மாதிரி வாங்கினேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒன்றா செத்துட்டே வருது, இது ஏன்னே தெரில. ஆனால் இப்போது பரவாயில்ல, இப்போ வந்து 12 எவ்வளவோ இருக்குது. அந்த ஒரு மீன் பார்த்திங்களா எப்படி தெத்திட்டு போகுது, அது எல்லாரும் சாவடிக்குது போட்டு. அதனால் சரி இது யார்னாட்ட கொடுத்துடலாம், நம்ம வந்து அந்த ஒரே ஒரு மீனாக வந்து வாங்கி போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நானும் சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா இது ஒன்றா இறந்துட்டே வரதால ஒரு மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்ட்டு யார்னாட்ட கொடுத்துடலான்னு பார்க்குறோம், என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுதான் க்ளீன் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி வந்து கூப்பிட்ருக்கேன் ஹெல்ப்புக்கு. அவன் வந்து என்னோடய பையனை பார்த்துக்கினாலே நான் பண்ணிவிடுவேன். நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவன் எதனா அட்டகாசம் பண்ணால் இது டக்குன்னு விட்டு தண்ணியெல்லாம் இருக்கும், ஓட முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ வந்து என் தங்கச்சியை கூப்பிட்ருக்கேன். அவள் எப்போ வருவா என்ன இதுன்னு தெரில, பார்க்கலாம்.
என்னம்மா கூவா கூவா பார்த்து பாடு. ஐயா ஐயாவோ போயிட்டு அப்படியே இதோ பாரு இது பாடு. நிலா நிலா ஓடியா பாடு. கோபப்படாதம்மா. நிலா நிலா ஓடிவா பாடு. நிலா நிலா ஓடிவா. ஆனா ரொம்ப கோவம் வருது கைஸ் இவனுக்கு வளர வளர. நிலா நிலா ஓடிவா பாடு. மியா மியா பூனைக்குட்டி பாடு. சரி எல்லாருக்கும் எல்லாருக்கும் முத்தா கொடு. ஃப்ளைங் கிஸ் கொடு. ஏதோ பேசுறேன். அல்லேலூயா சொல்லு. ஐயா ப்ரேயர் பண்ணு. கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுமா. கண்ணை மூடுமா. கண்ணை மூடு. தேங்க்யூ சொல்லு எல்லாருக்கும். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணும்போது காமிக்கிறேன். பாய். ஓகே என் தங்கச்சி வந்துட்டோன்னே டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்து ஆனால் ரொம்ப நேரம் போகும். அதனால் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணது. என்னம்மா எப்படி ஃபிஷ் எடுக்கலாமா? ஃபிஷ் வேணுமா? அங்கே பாரு. ஃபிஷ் எங்க பாரு. ஃபிஷ் எடுத்துட்டேன். இரு அங்கே பாரு. ஓகே இப்போ ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சிட்டக்கப்புறம் காமிக்கிறேன் கைஸ். ஓகே ஒரு வழியாக எனக்கு இருந்த பெரிய பாரமே வந்து குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதை க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் இருந்ததுக்கும் அப்புறமா க்ளீன் பண்ணதுக்கும். எப்படி ஹாய் சொல்லு. ஹலோ வா போலாம். வா 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 இங்க வா. சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அப்புறமா நான் போகிறது கடைக்கு அதுக்கப்புறம் அன்றைக்கி வீடியோ எடுக்கிற அன்றைக்கி எங்கள் டேடிக்கு வந்து பர்த்டே. சரின்ட்டு அன்றைக்கி எதனா செஞ்சு தரலாம் டேடிக்கு அப்படின்ட்டு பாயாசம் அப்புறம் பேல்பூரி அந்த மாதிரி எதனா செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறதுக்கு எங்கள் டேடி எங்கள் கடைக்கு கூப்பிட்டு போனார். அப்படியே பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து பார்க் இருந்துச்சு. சரி அங்கே டேடி எங்களை அப்படியே கூப்பிட்டு போனார். யாருமே இல்லை. காலையாக இருந்துச்சு. காலைல 8 மணிக்கு அது அவனுக்கு உட்காரு. தாத்தா வேணாம். ரெடி அதில் உட்காருங்க. ரெடி ஐயோ
கடைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சமைக்கிற பாயாசம் செய்கிறதுக்கு அப்புறம் பேல்பூரி செய்கிறதுக்கான அந்த சமையல் ப்ராசஸை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேல்பூரினா இப்போ பூரியில் வந்து அந்த அதாவது தக்காளி வெங்காயம் அப்புறம் என்னென்னவோ சாட் மசாலா அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல, அது திரும்பி அது மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் டேடிக்கு எனக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம் மிக்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அது சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேக்கெட் 75 rupees அந்த மாதிரி வந்துச்சு. நம்ம நார்மல் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் 10 rupees or 20 rupees சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம வாங்கி நிறைய பேருக்கு செய்யலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டே 75 ஆமாம் 75 rupees. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் என்னடா இது இவ்வளோ சரி டேடி சொன்னார் நல்லாயிருக்கும், இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னா அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாமே போட்டிருப்பாங்க அதில் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வாங்கியாச்சு. ஆனால் வாங்கி பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருந்தா 5 பேர் அந்த மாதிரி தான் பாயாசம் குடிக்க முடியும். அவ்வளோதான் வந்து அது இருக்கும். சரி ஓகேன்ட்டு செஞ்சோம். பார்த்திங்கன்னா அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியே அது செம்ம டேஸ்ட்டுங்க. சீரியஸாக அந்த மாதிரி ஒரு பாயாசம் நான் குடிச்சதே இல்லை. எங்கள் டேடிக்கு வந்து பாயாசம் பிடிக்கும், ஆனால் அவ்வளோவா அவர் விரும்பி இது பண்ண மாட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா அவரே வந்து சொல்கிற அளவுக்கு அந்த பாயாசம் இருந்துச்சு டேஸ்ட்டு. சீரியஸாக அது எங்களுக்கு பத்தவே இல்லை, சூப்பராக இருந்தது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நிறைய பேர் வந்து பெரிய லாங் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கேட்டதால் மட்டும்தான் நான் வந்து லாங் வீடியோ போடுறேன். மற்றபடி எனக்கு லாங் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை கைஸ். நான் ஷார்ட்ஸ் தான் எனக்கு அப்படியே இது பழகிடுச்சு. நீங்கள் நிறைய பேர் கேட்டதால் நான் வந்து போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு குட்டி சேனல், ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும், சரி உங்களுக்கு லாங் வீடியோ தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த மாதிரியே vlog மாதிரிலாம் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே, நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.